இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 100%ல 99% முடி கொட்டுற பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், 3வது பார்த்தீங்கன்னா, ஹேரை நல்லா மெயின்டெயின் பண்ணுறதில, 4வது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அதாவது ஷாம்பு வகைகள், 5வது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்பேலன்ஸ் அதாவது ஹார்மோன் டெஃபிஷியன்சி, அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே போகலாங்க. எத்தனை பேருக்கு இந்த 5ம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. சரி, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதனால் நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்குது, இது எப்படி சரி செய்யலாம், இனி நம்ம எப்படி இயற்கையாக சார்ந்து நம்ம நேச்சுரலாக நம்ம ஹேரை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து எடுத்துக்கோங்க, பெரியவங்க வரைக்கும் யாருக்கு பார்த்தீங்கன்னாலும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம சொன்னது 5 ஸ்டெப்ஸு. அதாவது அதில் மெயின் டேண்ட்ரஃபுங்க. இந்த டேண்ட்ரஃபும் இந்த ஹேர் கொட்டுறதும் எதனால் வருது? நம்மளுக்கு மெயினாக பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வருதுங்க. அந்த ஹீட்டு எதனால் வருது? நம்ம ப்ரெஷர் அதிகமாக ஆகுனா கண்டிப்பாக அது ஹீட் ஆகிடுது நம்ம பாடி. ஸோ அதனால் ஸ்கேல்ப்லாம் டேமேஜ் ஆகுது. அந்த ஸ்கேல்ப் டேமேஜ் ஆனவுடனே அந்த மண்டையிலேருந்து அது என்ன வருது? செதில்கள் உருவாகி அப்படியே டேண்ட்ரஃபாக மாறி நம்ம தலையை வீணாக்கி நம்மளுடைய ஆணி வேர்லேருந்து ஹேரை நம்மளுக்கு உதிர வைக்கிது. சரி, இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 5 சொன்னோம்ல, அதில் 1 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இந்த ஷாம்பு வகைகள். இப்போ நான் காமிக்கிற டிஸ்பிளே ஆகிற இந்த ஷாம்பு வகைகளை நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் இந்தந்த ஷாம்பு யார் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாங்க தெரியும். நான் எந்த கம்பெனியும் நான் குறை சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இது எல்லாமே பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். சரி வாங்க, இந்த ஷாம்புல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான சில்கியாக ஹேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம் பல வகையான ஷாம்புகளை. அந்த ஷாம்பு எது நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த ஷாம்பை நம்ம ரெகுலராக என்ன செய்கிறோன்னா வாங்குகிறோம். சரி, இது நம்ம ரெகுலராக வாங்கி போடுறனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனை ஷாம்பு இதுக்கு முன்னாடி வாங்கி போட்டு பார்த்துருப்போம். ₹1 1000 வரைக்கும் செலவு பண்ணி ஒவ்வொரு ஷாம்பும் செக் பண்ணி பார்த்துருப்போம். இதில் முடி கொட்டுது, இதில் டேமேஜ் ஆகுது ஹேரு, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்கியாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா கொட்டுது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நான் சொல்கிறது புரியும். சரி, நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்ம விலை உயர்ந்தது வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிட்டு விலை உயர்ந்த ஷாம்பை நம்ம இருக்கப்பட்டவங்க சில பேர் அதை வாங்கிக்கிறோம். சரி, நான் இப்போ யாரையோ குறை சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லைங்க. தெளிவான பதிவு. அதாவது தயவு செய்து வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இந்த விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷாம்புன்றது நம்மளுக்கு என்னென்ற அர்த்தம் தெரியுமாங்க? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஷாம்பு நம்ம பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் போடுறோம். சரி, அதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு தெரியுமா? தயவு செய்து நீங்கள் ஒரு ஷாம்பு வாங்குறீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து அதை ஒரு முறை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அப்படியே மயங்கி விழுற அளவுக்கு, தலை சுற்றுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பய உணர்வு உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் பயம் படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். சரி, அப்போ நான் எந்த ஷாம்பு தான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா ஷாம்பு வகைகளும் 0 தாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஷாம்பும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு 150 வருஷம் இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போங்க. அதாவது பேக் பண்ணி பார்ப்போம் நம்ம மைண்டை. நம்மளுக்கு முன்னாடி நம்ம அம்மா இருந்திருப்பாங்க, நம்ம அம்மாவுக்கு முன்னாடி நம்ம அம்மாவோட அம்மா இருந்திருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி தேய்ச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம்? அப்போல்லாம் எந்த கம்பெனியாவது இருந்துதா? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனி இருந்துதா? இந்த மாதிரி வேப்பலை கத்தாழை அப்படின்னு போட்டு ஷாம்புக்கு முன்னாடி ஃபோட்டோ ஓட்டுற ஏதாவது கம்பெனி இருந்துதா? இல்லை மொபைல் ஃபோன் இருந்துதா? இல்லை டிவி இருந்துதா? இல்லை செய்தித்தாள் இருந்துதா? செய்தித்தாள் வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் அதில் முக்கியமான தகவல் மட்டும்தான் நம்ம படிக்க முடியுமே தவிர இந்த மாதிரி ஷாம்புலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகக்கூடிய பத்திரிக்கையும் அப்போல்லாம் கிடையாது. அப்போ நம்ம என்ன போட்டிருப்பாங்க நம்ம அம்மாவோட அம்மா, தாத்தா, பாட்டிலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நான் சொன்னேன், கண்டிப்பாக அவங்களாம் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஓடுற ஆறுலேயும்
குளத்துல நிற்கிற தண்ணிகளையும் போய் சும்மா அப்படியே தலையை தேய்ச்சி குளிப்பாங்க. கற்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கல்லை எடுத்து உடம்புல தேய்ச்சி குளிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற உழைப்பை விட அப்போ உழைப்பும் மூலதனமும் அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய உடம்பு எப்படி இருந்தது நினச்சி பாருங்கள். அப்போ மருத்துவமனை அதிகமாக இருந்ததா? அப்போது நம்மளுக்கு வேறு ஏதாவது ரொம்ப டெவலப்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்ததுங்க. ஆனால் அவங்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஒன்றுமே யூஸ் பண்ணலங்க. ஏதாவது காட்டுக்குள்ளே செடி கிடந்தா அதை தூக்கி கசக்கி தலையில் தேய்ச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட செடி கொடிகள்லாம் இன்றைக்கி நம்ம மறந்துட்டு ஷாம்பு நம்மளுக்கு இலைகளை வச்சு நம்ம மைண்டை ஆழமாக புரிதலை உருவாக்காமல் நம்ம மனதை புண்படுத்தி குழப்பி வச்சுருக்காங்க. நம்ம இலைகளை பார்த்த உடனே ஐயோ இதில் இந்த இலை கலந்துருக்கு, பூக்களை பார்த்த உடனே ஷாம்பு ஃபோட்டோவை ஐயோ இதில் இந்த பூ இருக்குது அப்போ ஹேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரைகுறையமாக புரிஞ்சு இருக்கிற டீச்சிங்கை வச்சு நம்மளுக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா, நம்மளுக்கு ஷாம்புன்றதை ஒன்று டிவியில் ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க, ரெண்டாவது மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம மனதை அட்டாக் பண்ணி நம்மளை வாங்க வச்சிடுறாங்க. சரி, அதுக்கு மாறா நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தானேங்க கிடைக்கிது. இது ஷாம்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாம்பு கிடையாது. நம்மளுக்கு ஒரு மசாஜர் தான் இது. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வாழைப்பழத்தை எடுத்து நீங்கள் கூலாக அரைச்சிக்கலாம். அதில் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்நாஷர் வச்சு கூட ஸ்நாஷ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பழம் மசாஜ் நீங்கள் மந்த்லி 2 டைம்ஸ் இல்லை 1 டைம் உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதை நல்லா ஸ்நாஷர் வச்சு ஸ்நாஷ் பண்ணி நீங்கள் ஹேர் ஸ்கால்ப்பில் நல்லா படுற மாதிரி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு தேய்ச்சி இதை குளிச்சுடுங்க. நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகி உங்கள் ஹேர்லாம் நல்லா வளர்கிறதுக்கு அதாவது இறந்த செல்களை இன்னும் உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த வாழைப்பழம். அதுக்கு அடுத்தது இதை வச்சு என்ன தேய்ச்சி குளிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச மறந்த ஆதி காலத்தில் நம்ம அம்மா அப்பா யூஸ் பண்ணது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக நினச்சிருப்பீங்க. அதுதாங்க கிடையாது. இந்த பூந்தி கொட்டையை எடுத்து உள்ளே இருக்கிற பிளாக் சீடை எடுத்து போட்டுட்டு உடச்சி மேலே இருக்கிற இந்த தோல் தான் நம்மளுக்கு இப்போ யூஸ் ஆக போகுது. அந்த தோலை சுடு தண்ணியில் வெதுன்னு ஊற வச்சுட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, கூலாக கரைச்சி. இல்லையா மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதையும் ஷாம்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது உசிலம் கீரை, அதாவது நம்மளுக்கு அரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் இருக்க இந்த இலையை தான் நம்ம பொடி பண்ணி தலையில் தேய்ச்சிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செடி கொடிகளில் பறித்து இலைகளை தான் அரைச்சி தேய்ப்பாங்கன்னு. அதுதாங்க இது. தயவு செய்து நம்ம அம்மா அப்பா சொன்னது எல்லாமே ஆரோக்கியமாக மட்டும்தான் இருந்ததே தவிர எதுவுமே உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இல்லை. இப்போ இருக்கிறது நம்ம அம்மா அப்பாவாக இருந்து சொல்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு உடலுக்கு கேடானதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். தயவு செய்து நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னா இயற்கையை சார்ந்து நம்ம பிள்ளைகள் மாறணும், கற்றுக் கொடுத்துட்டு போகணும், சந்ததி அழியாத பாதுகாக்கணும். இதுதான் நம்மளுடைய மைண்ட் கான்செப்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய மரஞ்செடிகளை தயவு செய்து பாதுகாக்கணும், பாதுகாத்து நம்ம சந்ததிக்கு விட்டுட்டு போகணும். அதனால் இந்த பொடிகளை வாங்கி அப்படி உங்களால் அரைக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, தேட முடியலன்னா நாட்டு மருந்து கடைக்கு உடனே போங்க. இந்த அரப்பு பவுடருன்னு கேளுங்க, கிடைக்கும். அந்த பவுடரை தேய்ச்சி சும்மா அப்படியே தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி கரைச்சி தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் கொட்டுறதும் சரி, மண்டையில் இருக்கிற உஷ்ணமும் சரி, ஹேர் டேண்ட்ரஃபும் சரி, நம்ம ஃபேஸில் ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புனால் மட்டும்தான் அதெல்லாமே. அதனால் எல்லாமே நல்லதே நம்மளுக்கு நடக்கும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து நம்ம வாழும் பொழுது இயற்கையாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. கண்டிப்பாக இந்த 2 பொருளையும் வச்சு நீங்கள் ஷாம்பாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நல்ல உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். உங்கள் முடி கொட்டுறதோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையோ கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. உங்கள் உடல் உஷ்ணமும் குறைஞ்சி நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாழைப்பழத்தையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க மாதம் ஒரு முறை. இத்தனையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ சீயக்காய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சீயக்காய் கூட நீங்கள் தனியாக வாங்கி பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாமே மூலிகை தாங்க. அதனால் நான் சொன்ன இந்த 2 பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்காது, ஹேர் ஃபாலும் இருக்காது. சீயக்காவும் நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான். நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். சீயக்காயில் கலந்து இப்போ தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் மொத்தமாக அரைக்கிறத விட இது 2ம் தனித்தனியாக வச்சுக்கோங்க வாங்கி. அப்போ தேவையானதுக்கு யூஸ் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக என்னோட கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன எவ்வளோ நேரம் பேசின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.